ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? கேப்டன் ஜிபி முடிச்சிருக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஓட்டர் லிஸ்ட்டில் சிலவங்களுக்கு வந்து 2 இடத்துல பேர் இருக்கும். ஒரு ஊரில் இருந்திருப்பாங்க, அங்கே வந்து ஓட்டர் லிஸ்ட்டு ஐடி வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க, வந்திருக்கும். அப்புறம் அந்த ஊரை விட்டு 2-3 நாள் கழிச்சு 2-3 வருஷம் கழிச்சு வேறு ஊருக்கு போனப்போ அங்கேயும் அவங்க வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க. அப்போது அங்கேயும் இருக்கும், பழைய இடத்துல உள்ளதும் இருக்கும். அதனால் வந்து ஏதாவது ஒரு ஓட்டர் ஐடி வந்து நீங்கள் கேன்சல் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாட்டி சிலவங்க வந்து வீட்டில் வந்து இறந்து போயிருப்பாங்க, இல்லாட்டி மிஸ் ஆகிருப்பாங்க. ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம வந்து அந்த ஓட்டர் ஐடி வந்து நீக்கிற மாதிரி இருக்கும். அது எப்படி நம்ம நீக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்ப்போம். இந்த வெப்சைட்டை பற்றி நம்ம பல வீடியோஸ் போட்டிருக்கோம். நீங்கள் நம்ம சேனலை போய் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டு சம்மந்தமாக அதிகமான வீடியோ இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க, உங்களுக்கு தேவையான தகவலை தெரிஞ்சுக்கங்க. சரி, இப்போ வந்து நம்ம லாகின் பண்ணணும். லாகின் எப்படி பண்ணுறதுன்னு கூட நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம். அதை பார்த்து நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் லாகினை கிளிக் பண்ணுறேன். லாகின் கிளிக் பண்ணிட்டு நம்ம வந்து ஐடி கொடுத்துட்டோம், பாஸ்வேர்டு கொடுத்தாச்சு. இங்கே இருக்க கேப்சாவை என்டர் பண்ணி நம்ம லாகின் பண்ணிடுவோம். லாகின் பண்ணால் தான் நம்ம வந்து இதில் வந்து திருத்தங்கள்லாம் பண்ண முடியும். லாகின் பண்ணாமல் இனிமேல் எதுவும் பண்ண முடியாது. முன்னாடி வந்து லாகின் இல்லை, இப்போ வந்து எல்லாத்துக்குமே நீங்கள் லாகின் பண்ணால் தான் நீங்கள் வந்து இதை கரெக்ஷன் பண்ண முடியும். சரி, இப்போ இங்கே பாருங்கள், இது வந்து ஃபஸ்ட்டு வந்து புதுசாக ஒரு ஆளுக்கு வந்து ஓட்டு அப்ளை பண்ணணும் அப்படின்னா இதை நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வரும், அதில் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணுறது கூட நம்ம வீடியோ பண்ணிக்கோம். இப்போ நீங்கள் கீழே பாருங்கள், டெலிஷன் ஆர் அனால்மெண்ட் அப்படின்றதுல இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஆளை நீக்கிறதுக்குள்ள ஆப்ஷன் தான் ஃபார்ம் வந்து 7 வரும். இது வந்து செல்ஃபாக இல்லை ஃபேமிலியான் இருக்குது. நீங்கள் ஃபேமிலியை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அவங்களுடைய எபிக் நம்பருக்குள்ள ஓட்டர் ஐடி நம்பரு அதை வந்து இங்கே என்ட்ரு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இப்போ நமக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம தமிழ்நாடு, எந்த தொகுதி எல்லாமே இருக்கும். கீழே நம்ம பேர், அவங்களுடைய சீரியல் நம்பரு, பார்ட் நம்பர் இருக்கும். அப்போ அதே மாதிரி அவங்க ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் இருக்குது. இங்கே இதெல்லாம் ஹிந்தியில் இருக்கிறனால நமக்கு ஹிந்தி தெரியாது. அப்போ நம்ம இங்கிலீஷில் மாற்றுவோம். இங்கிலீஷில் மாற்றும் போது இதெல்லாம் போயிடும். அதனால் நீங்கள் இதெல்லாம் ஒரு தடவை பார்த்து வச்சுக்கோங்க. இல்லாட்டி கொஞ்சம் பழைய ஓட்டர் ஐடி கார்டு இருந்தால் கூட இதெல்லாம் தெரிஞ்சுக்குவோன்னு பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம வந்து லாங்குவேஜை மாற்றிடுவோம். வந்துருச்சு, பார்த்துட்டுங்கன்னா எதுவுமே இருக்காது. பாருங்கள், பேரு கீழே எல்லாமே காலியாகிடுச்சு. இப்போ நம்மளோட ஸ்டேட்டை தேர்ந்தெடுப்போம். டிஸ்ட்ரிக்ட், அதே மாதிரி சட்டமன்ற தொகுதி. இங்கே 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன காரணத்துக்காக நீங்கள் வந்து இந்த இதை டெலீட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நியூஸ் வந்து இந்த 2வது ஆப்ஷன் இருக்குல்ல, அதே ஓகே தான். கிளிக் பண்ணிடுங்க. இப்போது அவங்களுடைய பேர், யாரை நீக்க போகிறீங்களோ அவங்களோட பேரை கொடுங்க. சர்நேம் இருந்தால் கொடுத்துக்கலாம், இல்லாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது பார்ட் நம்பர், ரோல் நம்பருக்குள்ள இங்கே அதை ஆட் பண்ணணும். இந்த இடத்துல சீரியல் நம்பர். இங்கே வந்து அவங்க ஓட்டர் ஐடி கார்டில் நம்ம கொடுத்தோம்னா ஏற்கனவே இபிக் நம்பர், அந்த நம்பர் கொடுக்கலாம், கொடுக்காம இருக்கலாம். எங்கெல்லாம் அந்த சிவப்பு கலர் ஸ்டார் இருக்கோ அதுதான் மெயினாக நம்ம கொடுக்கணும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறனால இங்கே கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மொபைல் நம்பர் கொடுக்கலாம், கொடுத்தோம்னா உனக்கு மெசேஜ் வரும். இமெயில் ஐடி கொடுத்தாலும் அங்கே இதுக்கு போகும். தேவைப்பட்டால் நீங்கள் கொடுத்துக்குங்க. இப்போ இங்கே ஒரு இது இருக்குது. இங்கே பாருங்க, டிக் இருக்குல்ல, இது கொடுத்தீங்க அப்படின்னா மேலே உள்ளதும் கீழே உள்ளதும் ஒரே தான் கேட்குது. ஆமாம், நீங்கள் ஓகே பண்ணுங்க. இங்கே நம்ம மேலே வந்து நம்ம என்னெல்லாம் டைப் பண்ணாமோ அது அப்படியே கீழே வந்துடும். சரி, இப்போ என்ன காரணத்துக்காக வந்து அவங்கள நீக்க போகிறீங்க அப்படின்னு இருக்குது. எக்ஸ்பயர்டு, ஷிஃப்டிங்கு, மிஸ்ஸிங்கு, நாட் குவாலிஃபைடு, அப்புறம் இந்த மாதிரி டூப்ளிகேட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டூப்ளிகேட் ஏற்கனவே வேறு ஊரில் இருக்குது, இன்னொரு ஊர்லேயும் இருக்குது. அதனால் வந்து ஒரு ஊரை முன்னாடி இருந்ததை நம்ம டெலீட் பண்ண போகிறோம். இப்போ பிளேஸ், எந்த இடத்துல அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ இங்கே இருக்க கேப்சாவை இங்கே என்ட்ரு பண்ணுங்கள். அவ்வளோதான். இங்கே ப்ரிவியூ அண்ட் சப்மிட் பார்த்துக்குங்க. நம்ம கொடுத்ததெல்லாம் கரெக்டாக நீங்கள் கொடுத்து பார்த்துருப்பாங்க. என்ன ஒரு டேட்டெல்லாம் இருக்குதுங்க. நீங்கள் இப்போது சப்மிட் பண்ணுறோன்னா சப்மிட் பண்ணிடலாம். அவ்வளோதான், சப்மிட் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு, ஸ்டேட்டஸை வந்து செக் பண்ணுறதுக்கு ஐடி கொடுத்துருக்காங்க. இந்த ஐடியை நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. மொபைல் நம்பர் கொடுத்துருந்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்திருக்கும். மெயில் ஐடி கொடுத்துருந்தா இந்த ஐடி வந்து உங்கள் மெயில் ஐடிக்கே வந்திருக்கும். அப்படி இல்லாட்டி நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு எடுத்து வச்சுக்கோங்க. சரி, இப்போ நம்ம இதை அப்படியே காப்பி பண்ணுறோம். இப்போ ட்ராக் ஸ்டேட்டஸ் பண்ணுறோம். அவ்வளோதான். இப்போ நம்ம சப்மிட் பண்ணியாச்சு 13/9/2019. இதெல்லாம் அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு
அக்செப்ட் பண்ணுறது ரிஜெக்ட் பண்ணுறது அவங்க கையில் தான் இருக்குது. அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம கேப்டன் ஜிபி யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பற்றின கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.